இலங்கையில் அவசர நிலை. இந்தியா செய்த அந்த ஒரு உதவி. பெட்ரோல் இல்லாம மொத்த நாடும் ஸ்தம்பித்து நின்னப்போ நம்ம இந்தியா என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 2026இல் ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக உலகமே எரிபொருள் தட்டுப்பாட்டுல தவிக்குது. இலங்கையில ஒரு வாரத்துக்கு வெறும் 5 லிட்டர் பெட்ரோல் தான் தர்றாங்க. நிலைமை கைமீறி போய் புதன்கிழமை புது விடுமுறையே அறிவிச்சிட்டாங்க. ஆனா இந்த இக்கட்டான சூழல்ல தான் இந்தியா களத்துல இறங்குச்சு. சரியாக 38,000 டன் பெட்ரோல் மற்றும் டீசலை கப்பல் மூலமா இந்தியா அனுப்பி வச்சிருக்கு. இப்போ அந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அடைஞ்சாச்சு. நம்ம தூத்துக்குடியிலிருந்து தான் இந்த எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கும் திரிகோணமலைக்கும் போயிட்டு இருக்கு. சீனாவோட ஆதிக்கத்தை தடுத்து அண்டை நாட்டுக்கு இந்தியா கை கொடுத்திருக்கு. இலங்கை அதிபர் அனுரா குமார திசாநாயக்கா பிரதமர் மோடிக்கு போன் பண்ணி நெகிழ்ச்சியா நன்றி சொல்லியிருக்காரு. இந்தியா செஞ்ச உதவிக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம்னு அவரே சொல்லியிருக்காரு. இலங்கையில 1 லிட்டர் பெட்ரோல் 398 ரூபாய். ஆனா தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க இந்தியா தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லையா? அண்டை நாடுகளுக்கு ஆபத்து வரும்போது முதல்ல ஓடி வர்றது இந்தியாதான்னு இது நிரூபிச்சிருக்கு. இந்த உதவி மூலம் இந்தியா இலங்கை உறவு இன்னும் பலப்படும். இந்தியா செஞ்ச இந்த உதவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாட்டோட இந்த பெருமிதமான செயலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.